முத்து படத்தில் என்ன பண்ணிட்டாரு, பேசினே இருக்கும்போது செயின் மாதிரி போகணும் நல்லா இருக்கும் சார் அப்படி அப்படின்னு சும்மா பேச்சு வாக்கில் பேசுறது எல்லாருக்கும் செயின் போட்டார். அப்போவே கிட்டத்தட்ட ஒரு சவரன் இப்போ எவ்வளோ 75,000 80,000 வேல்யூ கிட்டத்தட்ட 1 lakh முத்துன்னு போட்டு கொடுத்தாரு. எல்லாரும் சென்டிமெண்ட் இருக்குது, அந்த வெஞ்சன்ஸ், அந்த அந்த 2 பேருக்குள்ள மோதல் இருக்குது, அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. இப்போ அப்படி இல்லை, எல்லாமே ஒன்று சுடணும் இல்லைன்னா ட்ரக் விற்கணும் அப்படி ஆயிடுச்சு படம். நம்ம எங்கே ட்ரக் விற்கிது இப்போ சுடுறது காமெடி இல்லைங்க. அப்போ சிவா சார் வந்து ரவிக்குமார் சார் சொல்கிறாரு, அந்த பையன் யார் தெரியுமா உனக்கு அப்படின்றாரு. சார் என் அசோசியேட் டைரக்டர் சார், அவங்க கூட ஒர்க் பண்ணுறான், ஒரு படம் நடித்தான், அதனால் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் கூட பண்ணுறான் அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய நடிகன் தெரியுமே ரஜினி சார். அப்போ தான் நான் கேட்டேன், 25 வருஷமாக நான் அவரோட நடிக்கிறேன், என்ன இப்படி பாராட்டினதே கிடையாது தெரியுமா உனக்கு, முன்னதான் பாராட்டு ரஜினி சார் பாராட்டு. 2 பேரோட பாராட்டும் ஒரே நேரத்தில் கிடைச்சிருக்கு. அது ஒரு ஆஸ்கர் மாதிரி, 2 ஆஸ்கர் ரஹ்மான் கிடைச்ச மாதிரி. சூரியன் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் RJ சாண்டி. எனக்கு இன்ட்ரடக்ஷன் தேவை, ஆனால் அவருக்கு இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை. ரமேஷ் கண்ணா சார், உங்களுக்கு தான் தேவை. என்னப்போ தேங்க்யூ. சூப்பர் ஸ்டார் அவர்கள் கிட்ட இருக்க மிகப்பெரிய யூனிக்னஸ்னா நீங்க என்ன பாக்குறீங்க? நிறைய பேர் ஸ்டைல் சொல்றாங்க, பட் அது எல்லாத்தையும் தாண்டி நீங்க அவர் கூட நெருக்கமா பழகினதுனால கேட்குறேன், என்ன சொல்லணும் அவருடைய சின்சியாரிட்டி. அதாவது ஒரு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் நான் அப்படின்ற வந்தாலும் அவர் கிடையவே கிடையாது, எந்த காலத்திலும் கிடையாது. அது அவர் பழகிறத பார்த்துட்டு நீங்கள் பயந்துடுவீங்க, இப்படி இல்லாமல் பழகுவார். ஒரு சூப்பர் ஸ்டார் நினைப்போம். நம்ம ஓகே ஒரு ஷூட்டிங் எழுதுட்டு இருக்கோம், நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் தான், அப்போ ஒன்று நடிகர் ஆகலன்னு வச்சுங்களேன். முத்து நேரத்துலலாம் நம்ம பாட்டுக்கு ஓடி போய் ஆடி போய் நம்ம ஒரு சட்டையை போடல வேர்த்து விறுவிறுத்து ஒரு மாதிரி தானே இருப்போம். நம்ம நான் உட்காந்து பேடுகிற கொடுத்தீங்கன்னா டேரக்டர் கூட நின்று எதாவது பார்த்துன்னு கிளாப் பண்ணி பார்த்துட்ருப்பேன். திடீர்னு ஒரு கை வந்து பின்னாடி ஒரு கை போட்டு தோலில் கை போட்டு உட்காந்துறாங்க, யாரும் நம்ம பசங்க தான் யாரும் நிற்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே பார்த்துட்டு பேசிட்டு திரும்பி பார்த்தா அவர் உட்காந்து நின்று பார்த்து அவரும் ஷூட்டிங் பார்த்துருப்பார். பக்கத்தில் என்னடா இவரியாண்டா நம்ம தோளில் கை போட்டுக்கிறாரு, டென்ஷன் ஆயிடுவேன் நான். ஏன்னா வேறு அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, டவுன் டு எர்த் பர்சன் சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் அவர் முத்துல நடந்தது. இந்த விஷயம்னா எப்படின்னா, முத்து படத்தில் வந்து எப்போவுமே ஃபைட்டுக்குன்னா நாங்கள் 2 ட்ரெஸ் தைச்சிருவோம், டூப்புக்கு ஒன்று ஒரிஜினல் ஒன்று தைப்போம். சீனுக்கு அப்படி தைக்க மாட்டோம். ஓகே, சீனுக்கெல்லாம் ஒரு ட்ரெஸ் தான் போடுவோம். அப்போ முத்து ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது. அது திடீர்னு டைரக்டர் என்ன பண்ணார், குமார் சார் என்ன பண்ணார், ஒரு சேரட்டில் இவர் வர்ற ஒரு ஷாட் இருக்குது, பேலஸ்லேருந்து இப்படி இறங்கி வருவார் அந்த ராஜா முத்துவோட அப்பா. ஃப்ளாஷ்பேக் வர்ற ஷாட் ஒன்று இருக்குது, ரொம்ப லாங் ஷாட்டு. எல்லாம் ஜனங்கள்லாம் லைனில் நிற்க வச்சாச்சு, ஃபுல்லாக ஆட்கள்லாம் நிற்க வச்சு சேரட்லாம் ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிட்டு உடனே டைரக்டர் என்ன பார்த்தாரு, சரி டே ஒன்று பண்ணு, அந்த லாங் ஷாட்டை நீ உட்காந்துரு, அவர் ட்ரெஸ்ஸு போட்டு நீ உட்காந்துரு, நான் க்ளோஸ்அப் அவர் வச்சு எடுத்துக்கிறேன்ட்டார் டேரக்டர். ஓகே சரி, எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம தான் கோ டைரக்டர், நம்ம எதுவாக இருந்தாலும் இல்லைன்னு சொல்லக்கூடாது டைரக்டர் மட்டும், எந்த தான் அது கொண்டாந்து நிறுத்திடணும், அது அவருக்கு நமக்கு ஒரு கடமை. அது அதுவும் ரவிக்குமார் சார். ஆமாம், எது சொல்லலை இல்லைன்னு மட்டும் சொன்னால் கோவம் வந்துடும் அவருக்கு. அப்போ நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க பாரு, எல்லாத்துக்கும் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு செய்யணும். நான் போய் என்ன பண்ணேன், சரி சொல்லிட்டாரே போய் உட்கார முடியாது சொல்ல முடியாது, நேராக போய் அவர் ட்ரெஸ் எடுத்து போட்டு உட்காந்துட்டேன். ஓகே, இந்த சட்டமேலே மேலே கோட்டு மாதிரி, அது லாங் ஷாட்டில் இல்லை கோட்டு மேலே தான் வரும், அது உள்ள சட்டை போட்டால் தெரியாது. அதனால் நான் கட்டிட்டு வேறு வேட உட்காந்தாச்சு, ஷார்ட் எடுத்தாச்சு, லென்த்தி ஷார்ட் எடுத்தாச்சு. இப்போ அவருக்கு அந்த ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டு அவர் உட்கார க்ளோஸ் படுக்கணும் அப்படின்ட்டார் டேரக்டர், டைட் ஷார்ட்ஸ் எடுக்கணும். நான் ஓடி போய் நேராக அந்த ஒரு பாய் தான் காஸ்டியூமரு நேராக எப்பா இதை எடு சீக்கிரம், இது கொஞ்சம் ஸ்ப்ரே அடி, கொஞ்சம் காயவை, கொஞ்சம் ட்ரை பண்ணு, எல்லாம் கத்துறேன். ஏன்னா ஷார்ட் ரெடி அங்கே. நாங்கள் எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். பார்த்தா பின்னாடி வந்து அவர் ரஜினி சார் பார்த்துன்னு இருக்கிறாரு. என்ன ரமேஷ் அண்ணா, இல்லை சார் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வந்து டூப்பு கொண்டாப்பா சொல்லி அப்படியே வாங்கி போட்டாருங்க. ஓகே, எனக்கா என்னடா பண்ணுறதுன்னு தெரில. அது பரவாயில்ல கொண்டாடு போட்டு வந்து உட்காந்துட்டாரு. யாராவது உட்காருவாங்களா, ஸ்கின் அலர்ஜி வரும், அது வரும், என்ன வேணால் சொல்லுவாங்கள்ல, நமக்கே ஒரு அசௌகரியமா. அது மாதிரிலாம் ஒரு மனிதரை நீங்கள் பார்க்க முடியாது. ஷூட்டிங் ஸ்பாட்டு நிறைய இருக்குது, அவரை பற்றி சொல்லலாம், புக் ஆஃப் வால்யூம் சொல்லலாம், அவ்வளோ இருக்குது. ஏன்னா அவ்வளோ அற்புதமான ஒரு மனிதர், வித்தியாசமான பழகுவார், வித்தியாசமான தாட் இருக்கும். அப்புறம் ரெண்டாவது வந்து எல்லா சீன்லேயும் அவரோட இன்வால்மெண்ட் இருக்கும். கமல் சார் ஆகட்டும் ரஜினி சார் 2 பேருக்கு ஒரு குணம் என்னென்னா, எல்லா சீன்லேயும் டைலாக்ஸ் வந்து எல்லா மேட்டரும் சினிமாவை பற்றி தான் கவனிப்பாங்க. அந்த சீன் அப்படி மற்றவங்களாம் அப்படின்னா, மற்றவங்களாம் பொதுவாக ஆர்டிஸ்டில் வந்தோன்னா அந்த ஷார்ட் முடிஞ்சோன்னா அவங்க பிரச்சனைகளை பர்சனல் ப்ராப்ளம் பார்ப்பாங்க, இல்லைன்னா வேறு எல்லாம் திங்க் பண்ணுவாங்க. இவங்க 24 hours இதே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க ஷார்ட் முடிஞ்சாலும் ஆமாம் இதே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ பொன்னம்மல் நடிக்கிறான்னு வச்சுங்களேன், பொன்னம்மல் நடித்தோடனே சிகரெட்டில் 10 பீடியில் 10 சீன் இருக்குது பொன்னம்மல் ஒரு ஷார்ட்டு. அது நாங்கள் சொல்லி கொடுத்தோம், அவன் டக்கு பார்த்து உடனே கட் அப்படின்னு சொல்லி நேரம் வந்து ரஜினி சார்
நீ வேறு மாதிரி பண்ண சொல்லிட்டு அந்த வத்திப்பொட்டி எடுத்து அந்த குச்சியை உடச்சி கையில் மடித்து வச்சு அப்படி தட்டி குத்த வைப்பான். அதில் பாருங்கள். ஓ, அது வந்து ரஜினி சார் சொன்னது. சொல்லி கொடுப்பாரு. அது அவனுக்கு 10 குச்சி போட்டாலும் வராது அவனுக்கு. எப்படி திடீர்னு வரும்? அவருக்கு ப்ராக்டிஸ் இருக்கு, அதனால கஷ்டப்பட்டு பண்ணிட்டான். அப்போ அது எப்படி? அப்போ மற்ற ஆர்டிஸ்ட் பேர் வாங்கணும்னு அந்த எண்ணம் வரல. பேர் வாங்கணும். அவர் சொல்ல எல்லா சீனில் எல்லாமே நல்லா தான் படம் நல்லா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு எண்ணம் உள்ளவர். எவ்வளோ விஷயங்கள் அவரை பற்றி சொல்லலாம். நிறைய ஒரு ஆச்சரியமான மனிதராக இருப்பார். அதிகமாக நான் அசோசியேட் டைரக்டர் வந்து ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணது பார்த்தா நான் தான் இருப்பேன். ஏன்னா படங்கள் மட்டும் இல்லை, டிஸ்கஷன் அவர் எங்களோட தான் பண்ணுவார். நானும் அவர் ரவிக்குமார் சார் 3 பேர் தான் மேக்ஸிமம் டிஸ்கஷன் இருப்போம். அப்புறம் ஓரளவு வந்தப்போ தான் அசிஸ்டன்ஸ் எல்லாம் கூப்பிடுவோம். அதனால் போய் டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் தான் இருப்பார். அந்த பாங்குற கீழே ஒரு சிவாஜி பில்டிங் ஒன்று இருக்குது, அது கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் ஒரு ஆஃபீஸ் இருந்துச்சு. முத்தூரில் அங்கே தான் டிஸ்கஷன். அதுக்கப்புறம் நாங்கள் ரெசிடென்சியில் போட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் ஆஃபீஸுக்கு வந்துடுவார், டைரக்டர் ஆஃபீஸுக்கு வந்துடுவார். காலையில் வந்து நாங்கள் தான் டிஃபன் மதியம் சாப்பாடு சாயந்தரம் டிஃபன்லாம் முடிச்சு தான் கிளம்புவார். ஓ, அவர் அங்கே நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டே தான் வரும்? அதே தான் சாப்பிடுவோம். அதை பற்றி கவலையப்பட மாட்டார். அவர் அவங்க வீட்டில் ஏதாவது கொடுத்து அனுப்புவாங்க, அதெல்லாம் நீங்கள் எடுத்துங்க, நான் இதை சாப்பிட்டுக்கிறேன், அதை சாப்பிட்டுக்காரு. அவர் எப்படி சொல்கிறது, திடீர்னு பார்த்தா என்ன பண்ணார், போனோன்னா அவர் கார் வரும், கார் எங்கன்னா வெளியே போயிடும். அந்த நேரத்தில் ஏதாவது விஷயம் போயிடும். உடனே சரி வாங்க உங்கள் கார் எடுத்து போகலான்டுவார். எனக்கு பக்குன்னு இருக்கும். சப்போஸ் பெட்ரோல் இல்லாமல் நடுவில் நின்று போச்சுன்னா யோசிச்சு பாருங்க. அவர் அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் இப்போ ஸ்டார் ஆனதுக்கு அப்புறம் அவர் அப்படி நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டார். எப்பவும் கார் ஃபுல்லா இருக்கும் அவர். ஆமா, சப்போஸ் பெட்ரோல்னா அவர் இறங்கி நிற்க வச்சுருந்தாலும் நான் தள்ள முடியும். பக்குன்னு இருக்கு அவரை பார்த்தா எனக்கு. அந்த மாதிரி அதாவது நம்மளை ஒரு ஒரு மாதிரி டீல் பண்ணுவார் அவர். எந்த மாதிரி ரொம்ப விஷயம். அதுமாரி முத்து படத்தில் வந்து என்ன பண்ணார், எல்லாருக்கும் அப்போல்லாம் ஒரு ஷர்ட் எடுத்து கொடுப்பாரு, ஒரு பேண்ட் எடுத்து கொடுப்பாங்க எல்லாருக்குமே ஷூட்டிங் நேரத்தில். முத்து படத்தில் என்ன பண்ணிட்டாரு, பேசினே இருக்கும்போது நான் சொன்னேன் செயின் மாதிரி போகணும் நல்லா இருக்கும் சார் அப்படி அப்படின்னு சும்மா பேச்சு வாக்கில் பேசுறது. எல்லாருக்கும் செயின் போட்டார், கோல்டு செயின். அப்போவே அது கிட்டத்தட்ட ஒரு சவரன் இப்போ எவ்வளோ 75,000 80,000 அது வேல்யூ. கிட்டத்தட்ட 1 lakh முத்துன்னு போட்டு கொடுத்தாரு எல்லாருக்கும். எல்லாருக்கும் அதாவது ஒட்டுமொத்த எல்லாருக்கும். அதாவது ஒர்க் பண்ணவங்க சிலவங்களாம் ஒரு 5 நாள் தான் வந்துட்டு போவாங்க. இந்த ஃப்ளட் லேம்ப் எல்லாம் இருக்கு இல்லையா, சில ஸ்பெஷல் அது ஆக்டர்லாம் 5 நாள் ஒர்க் பண்ணுவோம், அவங்களுக்கு கூட கொடுத்தாங்க. ஒரு நாள் நீ வந்தால் கூட அதுக்கு அவர் கை காசு போட்டு தந்தது. ஆமாம், அவர் கை காசு. சார் இப்போ ஒரு இன்டர்வியூவில் வந்து கேஎஸ் ரவிக்குமார் சார் என்ன சொல்லுவார்னா, படத்தோட ஃபுட்டேஜ் வந்து நாங்கள் 3.5 மணி நேரத்துக்கு மேலே வச்சிருந்தோம், நிறைய சீன்ஸ்லாம் அதில் கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து அதில் கோ டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நடிச்சிருக்கீங்க, எழுதிருக்கீங்க. ஸோ எந்த ஒரு சீன் வந்து அந்த கட் பண்ணதில் போயிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணீங்க? கட் பண்ணதில் போயிடுச்சுன்னு சொன்னால் என்னென்னா, ரஜினி சாருக்கும் அந்த இவங்களுக்கும் நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. நீலாம்பரி பேசுகிற சீன்ஸு, டைலாக்ஸு, அப்புறம் வெளியே வந்து கொஞ்சம் பேசுவார், அப்புறம் கொஞ்சம் மேட்டர்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் போயிடுச்சு. அது வந்து போக முடியாது. அப்புறம் ஒரு நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, டபுள் இன்டர்வல் விடலான்ட்டாங்க. அதுவும் சொல்லியிருந்தாங்க, டபுள் இன்டர்வல் விட்டுலாம் அப்படின்ட்டாங்க. ஒன்று எப்படின்னா, அப்போ சங்கம்ல ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, ராஜ் கபூர். அதான் ஃபஸ்ட்டு டபுள் இன்டர்வல். பெரிய ஹிட் அந்த படம். சாந்தியில் தான் ஓடிச்சு 100 days மேலே. அதுமாதிரி சங்கம் மாதிரி டபுள் இன்டர்வல் விடலாம் அப்படின்னாங்க. சரி, அதுக்கு நாங்களாம் ப்ரிப்பேர் ஆகிட்டோம். ரஜினி சார் ஓகேன்ட்டார். அப்புறம் கமல் சார் யாராவது சொன்னாங்க, ரவிக்குமார் சார் கேட்டாச்சு ஞாபகம் எனக்கு. ஆமாம், ரவிக்குமார் சார் சொல்லியிருப்பாரு, கமல் சார் தான் வந்து ரஜினி சாருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து ரவிக்குமார் சார் என்ன சொல்கிறாரோ அது கேளுங்க அப்படின்னாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம ஊர் ஜனங்க 1.5 hour படமே தாங்க மாட்டாங்க, 3.5 மணி நேரம் படம் எங்கே உட்காந்து பார்க்கறது. அந்த காலத்தில் பார்ப்பாங்க. அந்த காலத்தில் 15 ரீல் 16 ரீல் 18 ரீல் 24 ரீல்லாம் படம் பார்த்துருக்காங்க. நாடோடி மணிலாம் அப்படி தான். ஆனால் இப்போ அப்படி முடியாது. இப்போ என்ன சார் 3 நிமிஷம் ரீல்ஸ் கூட பார்க்கறது இல்லை, 30 செகண்ட் ரீல்ஸ் தான் பார்க்க. அது மட்டும் இல்லை, படம் பார்த்து போர் அடிச்சும் அவன் ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிடறான், படத்தை விட்டுறான். அந்த மாதிரி ஆயிடுச்சு. முன்ன பின்ன ஃபோன்லாம் கிடையாது, எப்படி இருந்தாலும் படத்தை பார்த்தாகணும். அந்த இது இல்லையே இப்போ. அதான் சார், எந்த சீன்னு சொல்லிட்டு இருந்தீங்க நீங்கள், அந்த 3.5 மணி நேரத்தில் எந்த சீன் கட்டானது ரொம்ப வருத்தப்பட்டீங்க? கட்டான சீன் பார்த்தா சௌந்தர்யாவுக்கும் அவருக்கு ஒரு லவ் சீன் இருக்குது. அது கொஞ்சம் ஃபீல் பண்ணி உட்காந்துருப்பா ஒரு இடத்துல. அந்த சீன் கட் ஆகிடுச்சு. ஒரு அற்புதமான சீன் அது. அவங்க வந்து ஆறுதல்லாம் கொடுப்பாங்க. அந்த சீன்லாம் போய் நிறைய சீன் போயிடுச்சு. அப்படி இல்லை சார், நீங்கள் ரைட்டராக நிறைய படங்களில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. குறிப்பாக படையப்பால் நீங்கள் எழுதின இந்த சீனை தியேட்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக, ஆஹா நம்ம வந்ததுக்கு இந்த ஒரு சீன் போதும் சினிமா நினச்சதுக்கு, அப்படிப்பட்ட சீன் எது சார்? அது பற்றி சீன் ஒரே சீன்னா ரவிக்குமார் சார் பண்ண சீன் தான். நாங்கள் சொன்ன சீன் கிடையாது. மின்சார பாட்டு நடுவில் நான் லெட்டர் கொடுக்குறேன்னு சொல்லி சிகரெட் பேக்கெட் எடுப்பேன். அது சாங் நடுவில் கிளாப்ஸ் பின்னிடுச்சாங்க. அது பெரிய கிஃப்ட் தான், தானா அமைர் தான்.
நல்லதும் தீதும் நன்றும் தீதும் பிற தர வர மாதிரி நல்ல சீன்ஸு படம் நல்லா இருக்கணும்னா நல்ல சீன் வரும், நல்ல பாட்டு வரும், நல்ல நடிகர்கள் வருவாங்க, நல்ல மியூசிக் எல்லாம் வேணும். படம் நல்லா இல்லைன்னா தப்பான ஆர்டிஸ்ட் வருவான், தப்பான சீன் வரும், தப்பான கதை வரும். அந்த கதை கதையே உங்களை தேர்ந்தெடுத்துக்கும் சொல்லுவாங்களா? அதான் இப்போ கதையை தான் நம்மள தேர்ந்தெடுக்கணும். அப்போதான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் இல்லையா? கரெக்ட். இல்லைன்னா ஃப்ளாப் தான். இப்போ வந்து படையப்பாவே எடுத்துப்போமே சார். இப்போ படையப்பா வந்து இத்தனை வருஷம் கழிச்சு ரீரிலீஸ் ஆகுது, எல்லாரும் கொண்டாடுறோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களோட பேரன்கிட்ட கூட நம்ம பேசிட்டு இருந்தோம், யாஷ் கிட்ட கூட பேசிட்டு படையப்பா படத்தை பத்திலாம் பேசிட்டு இருந்தோம். காலம் கடந்து படையப்பா படம் நிக்கிறதுக்கு ஒரு சில முக்கியமான காரணங்கள் என்னன்னு சொல்லி. ஏன்னா அதில் காமெடி இருக்கு, சென்டிமெண்ட் இருக்கு, அந்த வெஞ்சன்ஸ், அந்த அந்த 2 பேருக்குள்ள மோதல் இருக்குது, அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. இப்போ அப்படி இல்லை, எல்லாமே ஒன்று சுடணும், இல்லைன்னா ட்ரக் விற்கணும், அப்படி ஆயிடுச்சு படம். நம்ம எங்கே ட்ரக் விற்கிறது இப்போ சுடுறது காமெடி இல்லைங்க. நம்ம வெளில போனோன்னா எல்லாரும் கேட்குற கேள்வி, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வேறு ரிலீஸ் ஆகிடுச்சா? ஆமாம், ரீசெண்டாக ஃப்ரெண்ட்ஸ். அதனால என்ன போச்சுன்னா பார்க்குறவெல்லாம் அதே கேள்வி, ஏன் சார் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு படம் கொடுக்கலாம் சார், ஏன் சார் இப்படி இருக்கிறீங்க? ஏன் நானாக கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன். கதை ஹீரோஸ் எல்லாம் வேறு மாதிரி போயிட்டாங்க, டைரக்டர்ஸ் எல்லாம் வேறு ஸ்டைலில் போயிட்டாங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த காலம் அதில் வந்து சென்டிமெண்ட்டு, கதை, சீன்ஸு, காமெடி எல்லாமே இருக்கும். இந்த சட்டை எந்த இல்லைன்ற காமெடி பெருசாக ஒர்க் அவுட் ஆச்சு வரைக்கும். அப்புறம் அது மாதிரி இல்லையே இப்போ. அதுதான் பெரிய ப்ராப்ளம். இப்போ படையப்பா வரும்போது எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக படம் பார்க்கலாம், ஃபுல் மீல்ஸ் படையப்பா எல்லாமே ஃபேமிலியோட போய் உட்காந்து பார்க்கலாம். இப்போ வர்ற ஆக்ஷன் படம்லாம் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க முடியாது. பசங்க வேணா பார்க்கலாம், முடிய ஃபேமிலிக்கெல்லாம் பிடிக்க லேடிஸுங்களாம் எல்லாம் சுட்டுன்னே இருக்கிறாங்க அப்படின்வாங்க. இப்போ வந்து ரஜினி சார் உங்ககிட்ட பேசின சில விஷயத்தை பற்றி பேசலாம் சார். அதாவது இது வரைக்கும் நீங்கள் எத்தனையோ பேர் உங்களை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க, உங்களை பாராட்டியிருப்பாங்க. பட் ரஜினி சார் கிட்ட இருந்து வந்த இந்த பாராட்டை நான் கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சிருப்பேன்னா அது ரஜினி சார் பாராட்டத்தோட சிவாஜி சார் பாராட்டு தான் மெயின். ஓஹோ, இதுதான் ட்விஸ்டே. சொல்லுங்க சார். எப்படின்னா ரஜினி சார் எப்படி இன்க்ளூட் ஆகிறா சொல்கிறேன் பாருங்க. மேல்கோட்டையில் ஷூட்டிங்கு நான் தான் பிரேக் டவுன் போடுவேன். ஓகே. அப்போ தேனப்பட்டு சொல்ல நாளைக்கு காலை 7 மணிக்கு ஷூட்டிங், கால் ஷீட் சொல்ல எடுக்கிற சிவாஜி சார் அவர் சொல்லிட்டாப்ல. ஓகே. அப்புறம் ஒரு காரு, சிவாஜி சார் ஒரு காரு, நானும் தேனப்பெல்லாம் ஒரு காரில் போகிறோம். ஓகே. ப்ரொடியூசர் இருக்கார் அவர். போயிட்டு பார்த்தா பேலஸ், லலிதா மகா பேலஸ், அங்கே தான் போய் அவரை பிக்கப் பண்ண, அங்கே தான் அவர் ரூம் போட்டிருக்காரு. பார்த்தா அவர் ஆல்ரெடி மேக்கப் போட்டு ஃபுல் விக்கெல்லாம் வச்சு அப்படி அந்த இதெல்லாம் வச்சு தடியெல்லாம் அப்படி நிற்கிறார். நல்லா ஃபுல் மேக்கப்பில் கெட்டப், ஃபுல் ட்ரெஸ்ஸோட. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே? ஆமாம், நாங்கள் 6:45 போகிறோம், 6:45 போகிறோம். அப்போ நிற்கிறாரு. 7 மணி தான் அவர் பிக்கப் சொன்னாங்க. அவர் 6:45 வெளியில் நின்றுக்கிறாரு. நான் சொன்னேன், தேனப்பா என்ன ஒரு பேலஸ் ராஜா மாதிரி ஒரு நின்றுக்கிறாரு ஒரு பாட்டுக்கு, நான் வரமாட்டேன், வந்தேன் என்ன திட்டுவார், நீ போய் திட்டு வாங்கி வச்சு அவனை அனுப்பிச்சிட்டேன். அனுப்பிச்சு நான் காரில் கிளம்பிட்டேன். தேனப்பா பேசி கூப்பிட்டு வந்துட்டாப்புல. அப்போ அது அங்கேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் போய் மேல்கோட்டை இடத்துல ஷூட்டிங். மேல்கோட்டை விட மேலே படிப்படியாக போவோம். அந்த வேல் வச்சுட்டு அந்த பஞ்சாயத்து அந்த சீன், அது மேலே மலை மேலே தான் சீன். ஓகே. அது போகிறதே ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். நடந்தா போகணும், வேற கிடையாது. அப்படி போவார் சிவாஜி சார், போவார் அப்படியே அந்த பார்ப்பார், அப்படியே முறைப்பார். அவர் கண்டு தான் தெரியுமே, பவர்ஃபுல் ஐஸ் ஆச்சு. நான் நம்ம லேட்டு அதனால தான் முறைக்கிறான்னு தலை கொஞ்சிக்குவேன். மறுபடியும் மேலே போவார், ஒரு 10 படி ஏறுவார், நின்றுட்டு அப்படியே என்ன பார்ப்பார், அப்படி முறைப்பார். நான் அப்படியே தலை கொஞ்சிக்குவேன். இப்படியே போயிட்டேன் மேலே வரைக்கும். மேலே போனப்போ ஷார்ட் ரெடி சொல்லிட்டாரு ரவிக்குமார் சார், எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ஆர்டிஸ்ட்லாம் ரெடி பண்ணி நான் அதுவும் வேலை செய்வேன்ல. எல்லாம் ஓடியா ரெடி, வா ஓடியா அந்த கரோடத்தில் நீ லைன் அப்படி சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ சிவாஜி சார் வந்து ரவிக்குமார் சார் சொல்கிறாரு, அந்த பையன் யார் தெரியுமா உனக்கு அப்படின்றாரு. சார் என் அசோசியேட் டைரக்டர் சார், அவங்க கூட ஒர்க் பண்ணுறான், இப்போதான் ஒரு படம் நடித்தான், அதனால இந்த படத்தில் ஒரு கேரக்டர் கூட பண்ணுறான் அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய நடிகன் தெரியுமே அவன். முத்துராம் பையனோட ஒரு படம் நடிச்சிருக்கான், அப்போ தான் பார்த்துட்டு வரேன். அற்புதமான நடிகன், தெரிஞ்சுக்கோ. அப்போ தான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. முடிஞ்சோடனே இந்த முடிஞ்சு ஷூட்டிங் தானே இது, படையப்பா ஷூட்டிங் தானே, ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாளில் ஷூட்டிங் நடக்குது அப்படி சொல்கிறாரு. சொன்னோடனே ரவிக்குமார் சார் ஆச்சரியம், நல்லா உன்னை பற்றி பயங்கரமாக பாராட்டுறேன் சிவாஜி சார் வந்து. ஆமாம். அதுக்கப்புறம் தான் ரஜினி சார் வந்தோடனே ரஜினி சார்கிட்ட, பையன் யார் தெரியுமா? அவன் முத்துக்குள்ள எங்களோட ஒர்க் பண்ணி பெரிய நடிகை, அவன் முத்துராமன் பையனோட ஒரு படம் நடித்தான், நீங்கள் பாரு எப்படின்னு. ரஜினி சார் ஒன்றுமே புரியல. மணிவண்ணன் வந்தால் சொல்ல ஆரம்பிச்சாரு, யாரா நடிக்க வர எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சாரு, எல்லாரும் சொல்கிறாரு. மணிவண்ணன் கேட்குறாரு, என்ன சிவாஜி சார் என்னடா உனக்கு பிஆர் மாதிரி எல்லாரும் போய் தீனே இருக்காரு அப்படின்னு. ரஜினி சார் அப்போ தான் நான் கேட்டார், 25 வருஷமாக நான் அவரோட நடிக்கிறேன், என்ன இப்படி பாராட்டினதே கிடையாது தெரியுமா உனக்கு, உன்னை தான் பாராட்டு. ரஜினி சார் பாராட்டு. படிக்காதவன்லேயே நடிச்சுட்டாங்க. ஆமாம், படிக்காதவன். நான் வாழை இப்படி திருப்பி படம், நான் வாழை படம் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி
அப்போ என்ன பாராட்டினதில்லை இது வரைக்கும் உன்னை பாடுறா அப்படின்னு. ரஜினி சார் என்ன பாராட்டினார். 2 பேரோட பாராட்டும் ஒரே நேரத்துல கிடைச்சிருக்கு. அது ஒரு ஆஸ்கார் 2 ஆஸ்கார் ரஹ்மான் கிடைச்ச மாதிரி. அதுக்கு கூட இதுக்கு கூட அது ஈடாகாது. அதோட பெருசு ஆஸ்காரை விட இல்ல சார். ஆமா. பின்ன படையப்பால வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ரஜினி சாரோட அந்த ஓல்டு கெட்டப், யங் கெட்டப் சூப்பரா இருக்கும். ஆனா தலைவர் ஓல்டு கெட்டப் வரும்போது ஒரு மாதிரி சிங்கம் மாதிரி அப்படியே இருக்கும். அது எப்படி டிசைன் பண்ணீங்க, அதை பத்தி சொல்றீங்களா சார்? அதெல்லாம் அவர் தான். ஓ, கம்ப்ளீட்லி அவர் தான். கம்ப்ளீட்லி அவர் மேக்கப் ஸ்டேஸ்லாம் அவர் ரூம்லேயே பண்ணி. ஓகே. சுந்தரமூர்த்தி ஒருத்தர் இருந்தார், அவர் விக்கு எல்லாமே அவர் ரெடி பண்ணுவார். ஓகே. அவர் வந்து நின்று காட்டுவார் நம்மகிட்ட, அவ்வளோதான். நல்லா இருக்கா நல்லா இல்லையா அவ்வளோதான் கேட்பார். நம்ம எப்படி நல்லா இல்லைன்னு சொல்லுவோம், சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு கெட்டப் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்களா இல்லை 2-3 கெட்டப் வச்சு? ஒரு கெட்டப் தான், அது ஃபைனல் கெட்டப். ஓகே. உள்ள நிறைய கெட்டப் பண்ணியிருக்கலாம், ஆனால் எங்களுக்கு காத்து ஃபைனல் கெட்டப் ஒன்று தாங்க. ஓ, அதில் முடிச்சு வந்து காட்டும். அது ட்ரெஸ்ஸு கூட அவர் செலக்ட் பண்ணி இதான் ட்ரெஸ் போட போகிறேன் ஓகேவான்னு கேட்பாரு. நாங்கள் ஓகே இல்லைன்னு சொல்ல மாட்டோம். நாங்கள் எங்களுக்கு இருந்தாலும் ஓகே தான். ரஜினி சார் படத்துல இருந்து ஒரு 5 கேள்வி கேட்பேன். நீங்க பதில்லாம் சொல்ல தேவையில்ல. நான் கேட்குற கேள்வி கரெக்டா இல்லையான்னு மட்டும் நீங்க சொல்லணும். நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இல்லையா? ஓகே. இப்போ ரஜினி சாரோட 100வது படம் தான் வந்து படையப்பா அப்படின்னு கேட்டேன்னா அது எஸ்ஸா புஸ்ஸா? ஓ, அப்படி சொல்லுமா? ஆமா, கரெக்டா இருந்தா எஸ்ன்னு சொல்லணும், தப்பா இருந்தா புஸ்ன்னு சொல்லணும். சரி, எஸ். சார், ரஜினி சாரோட 100வது படம் படையப்பா கிடையாது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அது என்னோட உங்களுக்கு நல்ல பெட்டரா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா சார்? போமா சார். கொஸ்டின் நம்பர் 1. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஏஆர் ரஹ்மான் சார் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண படம் முத்து. எஸ்ஸா புஸ்ஸா சார்? முத்து எஸ். எஸ் ஷூரா? ஷூர். லாக்டு. எஸ்ங்கிறது வந்து கரெக்டான ஆன்சர். அப்படியே அப்பா. செகண்ட் கொஸ்டின். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சங்கர் சாரோட டைரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் நடிச்ச படம் வந்து எந்திரன். எஸ்ஸா புஸ்ஸா? நோ. என்ன படம் சார்? சிவாஜி. சிவாஜி த பாஸ். அதானே ஃபர்ஸ்ட் படம். கரெக்டான ஆன்சர் சார். ஓகே சார். 3வது கொஸ்டின். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் சார் கூட ஒரே ஒரு படத்தில் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. அது கபாலி. எஸ்ஸா புஸ்ஸா சார்? நோ. சந்தோஷ் நாராயணன் கிடையாது மியூசிக். எதுக்கு சார்? அதுக்கு சந்தோஷ் நாராயணன் தான் மியூசிக் கபாலி படத்துக்கு. நான் என்ன கேக்குறேன்னா, அவர் வந்து ஒரே ஒரு படத்துல தான் ஒர்க் பண்ணிருக்காருன்னு சொல்றேன். அது கரெக்டா? அது கரெக்ட் தான். ஒரு படம் தான் ஒர்க் பண்ணிருக்காரு. 2 படம் இல்லையா சார்? இல்லையே, தப்பா சார். காலா, கபாலி, காலா 2 படமுமே வந்து சந்தோஷ் நாராயணன் சார் தான். ரஜினி சார் வந்து அனிருத் அவர்களோட மியூசிக்ல ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண படம் வந்து பேட்டை. எஸ்ஸா புஸ்ஸா சார்? பேட்டையா? லிங்கா யாருப்பா? பேட்டை தான் வந்து அனிருத் சாரும் ரஜினி சாரும். எஸ் தான். வேற என்ன பண்றது? கரெக்ட் சார். 4வது கேள்விக்கு கரெக்டா கொடுத்துட்டீங்க. ஆனா 3வது கேள்வியில மட்டும் கொஞ்சம் மாறிட்டேனா? ஆமா. சரி, லாஸ்ட் கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வீரா படத்துல ஒரு பாட்டு பாடி இருக்காரு. எஸ்ஸா புஸ்ஸா? பாட்டு வீரா படத்துல பாடலப்பா. அவரு வேற எந்த படத்துல? மன்னன்ல பாடினார். கரெக்டான ஆன்சர் சார். கரெக்டா? சூப்பர். 4 மார்க் எடுத்திருக்கீங்க. இல்ல, அது 1 மார்க் எந்த தான். அது சந்தோஷ் நாராயணன் 2 படம் பண்ணா நான் சொன்னேன், நீங்க அது ஓவர்லாப் பண்ணி. சரி, ஓகே. சொன்னாரு, நான் தான் ஓவர்லாப் பண்ணிட்டேன். என்னோட தப்பு தான், சாரோட தப்பு எதுவுமே கிடையாது. அதுக்கு 1 மார்க் சேர்த்துங்க. எஸ், 5 out of 5. தேங்க்யூ. சூப்பர் சார், வாழ்த்துக்கள். நீங்க ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஃபேன் நிரூபிச்சீங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் சார். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். நன்றி.